உங்களை எத்தனை பேருக்கு கன்ஸ்ட்ரக்டிவ் பிரேக்கப் பிளான்னா என்னன்னு தெரியும்? சில பேர் இப்பெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ ரிலேஷன்ஷிப்போ அது அவங்களுக்கு பிடிக்கலன்னா அதை ஸ்ட்ரெயிட்டா எனக்கு பிடிக்கல இது வேணான்னு சொல்றதுக்கு பதிலா அவங்க ஒரு டிஃப்ரெண்டான பர்சனா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சு இது ஆப்போசிட் பர்சனே வேணான்னு சொல்லிட்டு போறதுக்கு பேர் தான் கன்ஸ்ட்ரக்டிவ் பிரேக்கப் பிளான்னு சொல்றாங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு தள்ளி போக ஆரம்பிப்பாங்க, கம்யூனிகேஷனை கம்மி பண்ண ஆரம்பிப்பாங்க, தேவையே இல்லாத விஷயத்துக்குலாம் ஆர்கியூ பண்ண ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் அவங்க பண்றதுனால அவங்களுக்கு எதுவுமே தெரியாம பண்றாங்க, இல்ல ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்னால பண்றாங்க நீங்க நினைக்கலாம். ஆனா இது அவங்க என் பண்றதுக்கு பதிலா இதை நீங்களே என் பண்ணிட்டு போயிடணும்ன்றதுனால தான் அவங்க இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்றாங்க. சில பேர் இதை பாசிவ் பிரேக்கப்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களால உங்ககிட்ட ஸ்ட்ரெயிட்டா வந்து நீங்க வேணான்னு சொல்றதுக்கு கரேஜ் இருக்காது. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, யாராவது ஒருத்தங்க வந்து உங்க ரிலேஷன்ஷிப் என்னாச்சு, உங்க ஃப்ரெண்ட்ஷிப் என்னாச்சுன்னு சொல்லி அவங்க கிட்ட போய் கேட்கும்போது நான் எதுவுமே பண்ணல, அவங்க தான் என்ன விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி ஈஸியா அந்த ஒரு ரீசனை சொல்லிட்டு கில்ட்டினஸ்ல இருந்து வெளியில வந்துருவாங்க. இதுல சேட் பார்ட் என்னன்னா, உங்களை டயர்ட் ஆக்கி தேவையில்லாம உங்களோட பிஹேவியர்ஸை உங்களே கொஸ்டின் பண்ண வச்சு ஒரு பெரிய கேஆஸே கிரியேட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் இப்படி ஒர்க் ஆகாது. உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஃப்ரெண்ட்ஷிப்போ அது வேணான்னு நினைச்சிட்டீங்கன்னா ஹானஸ்டா அது வேணான்னு சொல்லி அவங்க கிட்ட ஸ்ட்ரெயிட்டா சொல்லிட்டு போயிடுங்க. இல்ல அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு முக்கியம்னா ஏதாவது ப்ராப்ளம் வந்தா அதை கம்யூனிகேட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுங்க. இப்ப நீங்க ஒருத்தர்கிட்ட உண்மையை சொல்லாம அவங்கள ஸ்லோவா ஹர்ட் பண்றதுனால நீங்க கைண்டா இருக்கீங்கன்னு கிடையாது. அப்படி உங்களுக்கு அவங்களை பிடிக்கலன்னா நீங்களே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அவங்களை தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆக்கி எல்லாத்தையும் கொஸ்டின் பண்ண வச்சு அவங்களே வேணான்னு சொல்லி நீங்க போக வைக்கிறது பதிலா நீங்களே சொல்லிட்டு போறது எவ்வளவு பெட்டர்.